நம்மோடு இணையவிருக்கிறார். முதலில் ஹஃபீஸ், இந்த வெற்றி சமூக நீதி கொள்கைக்கானது அப்படின்னு முதலமைச்சர் குறிப்பிடுறதுக்கு என்ன காரணம்? நிச்சயமாக இந்த தேர்தல் முழுக்க சில முக்கியமான பிரச்சாரங்களை எதிர்க்கட்சிகள் எங்கள் மீது வச்சாங்க, விமர்சனங்களை எங்கள் மீது வச்சாங்க. அதில் பாட்டாளி மக்கள் கட்சி வச்ச ஒரு விமர்சனம் என்பது அந்த 10% இடஒதுக்கீடுக்கு ஏதோ தமிழ்நாடு அரசு தான் முட்டுக்கட்டையாக இருக்குது, திமுக தான் ஏதோ முட்டுக்கட்டையாக இருக்குது, இவங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டா அதை வச்சுட்டு இடஒதுக்கீடை கொடுத்துடலான்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை அங்கே வச்சுட்டு இருந்தாங்க. அது என்னதான் பண்ணாலும் சென்சஸ் என்ற அடிப்படையில் ஒன்றிய அரசு எடுக்கக்கூடிய அந்த சர்வேயின் அடிப்படையில் கொடுத்தாதான் அது நிலைத்திருக்கும் அப்படின்றது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. அதனால தான் நீதிமன்றத்தில் கூட இதுக்கு முன்னாடி இயற்றப்பட்ட சட்டம் நிற்கலை, அதை நிராகரிச்சிட்டாங்க. அந்த நிலை வரக்கூடாதுன்னு தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் வருதோ இல்லையோ, நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டோம், எங்களை வச்சு ஒரு 10% இடஒதுக்கீடை நாங்கள் வாங்கி கொடுத்துட்டோம், வன்னியர் மக்களை ஏமாத்தினாலும் ஏமாற்றலாமே தவிர அது வரலனாலும் பரவாயில்ல, நாங்கள் இந்த மாதிரி ஒரு நரேட்டிவை செட் பண்ணணும்னு பாமக விரும்பிச்சு. இன்னொரு பக்கம் கள்ளக்குறிச்சி மரணங்களை வச்சுக்கிட்டு எதிர்கட்சிகள் ஏதோ சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடுச்சு, தமிழ்நாடே ஏதோ ஃபுல்லாக ஏதோ வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய மோசமான சட்டம் ஒழுங்கு போல குற்றச்சாட்டுகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி 10.5% இடஒதுக்கீடு பற்றி சொன்னீங்க. இப்போ அந்த விஷயத்தை சமூக நீதி கொள்கைக்கானது அப்படின்றதுக்கான விஷயமாக மு.க. ஸ்டாலின் முன்னிறுத்துவது எது அப்படின்னா, எம்பிசிகளுக்கு கலைஞர் கருணாநிதி கொடுத்த அந்த 20% இடஒதுக்கீடு, அப்போ அதுவே போதுமானது, 10.5% இடஒதுக்கீடு தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிடுறாரா? இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. நாங்கள் அந்த 10% இடஒதுக்கீடுக்கு ஆதரவாக தான் இருக்கிறோம். சட்டமன்றத்தில் எங்களுடைய அமைச்சரும் பேசியிருக்காரு, அதுக்கான முன்னெடுப்பையும் நாங்கள் எடுத்தோம். அது வேணும்னு தான் நீதிமன்றத்தில் இந்த அரசாங்கம், தலைவருடைய தலைமையிலான அரசாங்கம் நீதிமன்றத்தில் வாதாடவே செஞ்சது. அதனால் அது எங்களுடைய நிலைப்பாடு தான், 10% கொடுக்கணும். ஆனால் அது முறையாக சென்சஸ் எடுத்த பிறகு நீதிமன்றத்தில் நிற்கக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கணும் அப்படின்றது எங்களுடைய நிலைப்பாடு. இப்போ அந்த பிரச்சாரம் ஒரு பக்கம். இன்னொன்று, ஆம்ஸ்ட்ராங் போன்றவர்களுடைய இறப்பு, அந்த மர்டரை வச்சுக்கிட்டு இங்கே ஏதோ தலித்துகளுக்கு எதிராக திமுக நிற்குது அப்படின்னு மாயாவதி முதல் கொண்டு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சாரத்தை செஞ்சு அதுக்கு எதிர் பிரச்சாரம் இங்க கூட்டணி தலைவர்கள், தலைவர்களும் குறிப்பாக திருமாவளவன் அவர்களையும் குறிப்பிடுறாரு. இப்போ கூட்டணி கட்சிகளும் இந்த நரேட்டிவ், அவங்க வச்ச நரேட்டிவுக்கு ஒரு கவுண்டர் நரேட்டிவை வச்சு இங்க சமூக நீதியை காப்பாற்றுகிறோம், சமூக நல திட்டங்களின் மூலமாகவும் சமூக நீதியை காப்பாற்றுகிறோம், ஏழை எளிய மக்கள் பெண்களுக்கு அவங்க வர வேண்டிய ஒரு வாய்ப்பு, இது எல்லாமே பிரச்சாரத்தில் செஞ்சோம். இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு கலைஞர் மீது அவதூறு பிரச்சாரத்தை ஒரு கூட்டம் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ இது எல்லாமே கடந்து வந்திருக்கும். இதில் முக்கியமான பாடம் அதிமுகவுக்கு இருக்கிறது. அதாவது இன்னைக்கு நாங்கள் வாங்கியிருக்கக்கூடிய வாக்குகள், அதிமுகவுடைய வாக்குகளும் திமுகவுக்கு வந்திருக்கு. இதுக்கான காரணம் என்னன்றது நீங்கள் ஆராயணும். உடனே 1000 ரூபா காசு கொடுத்து ஓட்டு வாங்கினாங்க அப்படின்னு ஒரு பொய் விஷயத்த சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அந்த அளவுக்கு மலிவா அதிமுகவுடைய தொண்டர்களையும் வாக்காளர்களையும் நீங்கள் கருதுறீங்களான்றதை பார்க்கணும். ஒரு கட்சி காசு கொடுக்குது, அதிமுகவோட வாக்குகள் திமுகவுக்கு வந்தது அப்படின்றத ஒத்துக்கிறீங்க. அப்ப அந்த 63% என்பது திமுகவுக்கான வாக்குகள் இல்ல, அதிமுக போட்டியிடாததுனால அந்த வாக்குகளும் சேர்ந்ததுனால தான் இந்த அளவுக்கு சதவீதம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஒரு மக்கள் தொகைன்னு இருந்துச்சுன்னா அதுல எந்த அளவுக்கு வாக்குகள் வேணுமோ அந்த அளவுக்கு வாக்குகள் வேணும். இதுல அந்த 63%த்துல 5% கூட இருக்கலாம், 4% கூட இருக்கலாம், 10% கூட இருக்கலாம். அதுவுமே அதிமுகவுடைய வாக்குகள், அவங்க வாக்களிச்சு இருக்காங்கல்ல. அப்போ அதிமுக தன்னை சுய பரிசோதனை செய்யணும். எங்கள் தலைவர் சொல்கிற மாதிரி ஒரு கள்ள கூட்டணி அமைச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு பேக் ஃபுட்டில் போய் இவங்கெல்லாம் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுன்ற ஒரு நிலைப்பாடை நீங்கள் எடுக்கும்போது இங்கே திராவிட அரசியலை கடந்து வேற ஒரு அரசியலை மக்கள் அங்கீகரிக்கவில்லை. 2வது இடத்துலையும் நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு இப்போ அதிமுகவுடைய வாக்குகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது பாமக பக்கமும் போல, நாம் தமிழர் கட்சி பக்கமும் போல. அது போகாததற்கு காரணம் இங்கே அண்ணா பெரியாருடைய அரசியலை பேசக்கூடிய கலைஞரும் ஜெயலலிதா அம்மையார் எம்ஜிஆர் அவர்களோடு முரண் இருக்கலாம், ஆனால் அவங்க 2 பேருமே அண்ணாவுடைய கொள்கைகளும் பெரியாருடைய கொள்கைகளும் பேசினாங்க. திராவிட சித்தாந்தத்தை எதிர்த்து பேசக்கூடிய பாமக பாஜகவுடைய கூட்டணியோ அல்ல அதற்கு நீங்கள் கள்ளமௌனம் காத்தீங்கன்னா நீங்கள் தேர்தல் புறக்கணிப்புன்ற ஒரு நிலைப்பாடு எடுத்தாலும் அதுக்கு மாற்றாக சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் சமூக நீதியும் சமூக நல திட்டங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய திமுக தலைமையிலான அரசுக்கு வாக்களிப்போம் அப்படின்னு அதிமுகவுடைய வாக்காளர்களும் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ இது ஒரு அரசை வேலிடேட் பண்றாங்க, அரசுடைய நலத்திட்டங்களையும். இடையில நீங்க குறிப்பிட்டீங்க கள்ள கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ தேர்தலை புறக்கணிச்சோம், இதற்கான காரணம் தேர்தல் முறையா நடக்காது அப்படின்றத தெளிவுபடுத்திட்டாங்க. சரி, அதையும் தாண்டி இல்ல
அவங்க கூட்டணிக்கான ஒரு ஆதரவாக தான் இதை மறைமுகமாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாலும் அண்ணாமலை அதிமுக குறித்து விமர்சிட்டு தான் இருக்காரு. அப்போ இன்னமும் அந்த கள்ள கூட்டணின்ற ஒரு விமர்சனத்தை தொடர்ந்து திமுக முன்வைக்கிறதுக்கு என்ன காரணம்? இல்லை அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இவங்க அவங்கள விமர்சிக்கிறதும் அவங்க இவங்கள விமர்சிக்கிறதும் கொள்கை ரீதியான எந்த விவகாரத்திலையும் விமர்சிக்கலை. இது ஏதோ ஒரு பர்சனல் விஷயமா தான் ரெண்டு பேரும் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் தைரியமாக கொள்கை ரீதியாக வந்து பேசுங்க, அதிமுக பாஜகவுடைய மதவாத கொள்கைகளுக்கு பேசுங்க, எதிராக நின்று பேசுங்க. தேர்தல் மறைமுகமாக நடக்காது அப்படின்னா அப்போ எல்லா இடைத்தேர்தல்களும் நீங்கள் புறக்கணிக்க போகிறீங்களா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஊடகங்களும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், மக்களும் தெரிஞ்சிக்க விஷயம், திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இது இடைத்தேர்தலாக நடக்கக்கூடாது, தனியாக இந்த தேர்தல் நடக்கக்கூடாது. ஏன்னா இறப்புக்கு பிறகு அந்த எம்எல்ஏ அவர் புகழேந்தி அவருடைய இறப்புக்கு பிறகு ஒரு கால அவகாசம் இருந்துச்சு பாராளுமன்ற தேர்தலுக்கும் அந்த கால அவகாசத்துக்கு. அப்போ எங்களுடைய அமைப்பு செயலாளர் டெல்லியில் எலெக்ஷன் கமிஷனுக்கு போய் அங்கே ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு, இந்த தேர்தலை பாராளுமன்றத்தோடு சேர்த்து நடத்துங்க. அப்போ எங்களுக்கு இது இடைத்தேர்தலாக இருக்கணும், இவங்க சொல்கிற மாதிரி பணத்தை கொடுத்து தேர்தலை சந்திக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயமோ நிர்பந்தமோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருந்திருந்தால் ஏன் எங்களுடைய அமைப்பு செயலாளர் டெல்லிக்கு போய் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இந்த தேர்தலை பாராளுமன்ற தேர்தலோட நடத்துங்கன்னு நாங்கள் சொல்லுவோம். இதில் பாமகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு உக்தி இருந்துச்சு. இவங்க என்ன நினைச்சாங்க, பாராளுமன்றத்தில் ஒரு 4-5 சீட்டு ஜெயிச்சு வந்துடுவோம், அதை வச்சுட்டு இடைத்தேர்தலை சந்திக்கலான்ற காரணத்துக்காக தேர்தலை நேரத்துக்கு நடத்தலை. ஏன்னா மற்ற இடங்களில் இடைத்தேர்தல்கள்லாம் நடத்தப்படும் போது ஏன் சேர்த்து நடத்தலைன்ற ஒரு கேள்வியை நாங்கள் இங்கே முன்வைக்கிறோம். அதை நடத்தி இருந்தா இவர்கள் சொல்ற மாதிரி பட்டியல அடைச்ச குற்றச்சாட்டு வந்திருக்காது, பணம் கொடுக்கிற குற்றச்சாட்டு வந்திருக்காது, அதெல்லாம் எதுவுமே குற்றச்சாட்டாவே இருக்கும். நீங்க திரும்ப திரும்ப வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து ஜெயிச்சாச்சு, அதிமுக வாக்காளர்களும் திமுகவுக்கு பணம் கொடுத்து ஓட்டு போடுறாங்கன்றது அதிமுக தொண்டர்களையும் அதிமுக வாக்காளர்களையும் நீங்க வந்து ஒரு அவங்க மலிவா உங்களுடைய பார்வை இருக்குன்றத நாங்க புரிஞ்சுக்கிறோம். ஓகே திரு கலை, இப்போ அதிமுக ஒதுங்கி நின்று கள்ள கூட்டணிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தாலும் திமுகவுக்கு இந்த வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. அதை ஒட்டி தான் ஹஃபீஸும் தன்னோட கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு. உங்களோட பதில்? திமுக பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, திமுகவுக்கு ஆதரவாக இந்த தேர்தலை புறக்கணித்தாங்க அதிமுகன்னு சொல்கிறாரு. இதில் ரெண்டு எது உண்மை? அவங்க புறக்கணித்தது ஜனநாயகப்படி நடக்காதுங்கிறது இப்போ அது தெரிஞ்சு போச்சு. நல்லா ஜனநாயகப்படி நடக்கலைங்கிறது, ஜனநாயக முறைப்படி நடக்கலைன்னு சொல்லி நல்லாவே தெரிஞ்சு போச்சு. எந்த அடிப்படையில் காரணத்தை அவங்க சொல்லியிருந்தாங்க, எந்த அடிப்படையில் ஜனநாயக முறைப்படி நடக்கலை அப்படின்ற இடைத்தேர்தல் பொதுவாகவே அப்படித்தானே. தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு 18 ஆண்டுகளாக ஆர்கே நகர் நீங்களாக இடைத்தேர்தல் இப்படி தான் நடக்குது. அது அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, திமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, இப்படி தான் நடக்குது. இடைத்தேர்தல்களில் நான் ஒன்று சொல்கிறேன், என்ன முறைகேடு முதல்ல நடக்குதுன்னா, நார்மலாக வாக்களிக்கிற ஓட் ஷேரை விட அதிகமான பல மடங்கு அதிகமான வாக்காளர்கள் வந்து வாக்களிக்கிறாங்க. தேர்தல்களோட ஒப்பிடும்போது 80% என்ற அடிப்படையில் தான் அங்க வாக்குப்பதிவு சதவீதம் தொடர்ந்து பதிவாகுது. இந்த தேர்தலில் ஓரளவுக்கு அதே அளவில் இருந்திருக்குது இந்த இடத்துல. ஏன்னா அது நாடாளுமன்ற தேர்தலே அதிகமாக பதிவானதுனால, 80க்கு மேலே போனதுனால, மாநில சராசரியை விட அதிகமாக அந்த தொகுதியில் பதிவானதுனால அதே அளவுக்கு இருந்துச்சு. நீங்கள் அதெல்லாம் பார்த்து திருமங்கலத்தில் பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தலில் 92%, 2 ஆண்டுகளில் நடந்த பொது தேர்தலில் அதே சட்டமன்ற தேர்தலில் தொகுதியில் 42% தான் போடாச்சு. அப்போ அந்த 50% கூட வாக்காளர்கள் எப்படி கொண்டு வரப்பட்டாங்க? அதே மாதிரி நீங்கள் ஆர்கே நகரில் ஜெயலலிதா அம்மா நின்னப்போ திமுக புறக்கணிச்சிருந்த தேர்தலை ஓட் போல்டு வந்து 89%, அதில் 90% ஜெயலலிதா அம்மாவுக்கு போச்சு. இல்லை, ஆனால் இதெல்லாமும் மீறி அதிமுக புறக்கணிச்சதுனால ஒட்டுமொத்தமாக வாக்குப்பதிவு சதவீதமே குறையும் அப்படின்னு அதிமுகவினர் நம்பிக்கை தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் அதுவும் இப்போ நடக்கலையே. அப்படி அவங்க சொல்லலையே. திரு அன்வர் ராஜா சொல்லியிருந்தாரு, அவர் முந்தைய தேர்தல்கள் அப்படி நடந்திருக்கு, அவர் ஏதோ சொல்லியிருக்கலாம். ஆனால் அஃபீஷியல் பொசிஷன் அது கிடையாது. அந்த மாதிரி அவங்க இன்னும் புறக்கணிக்கிறோம், அவ்வளோதான். வாக்களிக்காதீங்கன்னு யாருக்கும் சொல்ல முடியாது, சட்டப்படியே சொன்னால் அது தப்பு. அது வாக்களிக்காதீங்க, ஜனநாயக கடமையை ஆற்றாதீங்கன்னு சொன்னால் அது தவறு இல்லை. பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் படி தவறு அது. அதனால் அப்படி சொல்ல முடியாது, சொல்லவும் இல்லை. அவங்க ஜெயலலிதா படத்தை வச்சு இவங்க கேட்கும்போது கூட அதை பற்றி எடப்பாடி அவர்களிடம் கேட்டப்போ எங்களுக்கு பெருமையாக தான் இருக்குதுன்னு சொல்கிறார். அவ்வளோதான். இதில் வந்து திமுக வாக்குகள் திமுகவுக்கு கொஞ்சம் போயிருக்குது, இங்கே பாமகவுக்கும் கொஞ்சம் வந்திருக்குது.
ஒரு 24,000 வாக்குகள் பாமக திமுக தான் பிரதான எதிரி அப்படின்றத களத்திலையும் சரி எல்லா இடங்கள்லயும் அதிமுக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க